தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு சூப்பரான கான்ஸ்டபிள் வேலை வந்து உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் யோசிப்பீங்க ப்ரோ, நான் 10th மட்டும் இல்லை 12th முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன், எது முடிச்சினாலுமே சரி உங்களோட 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக அந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பில் முக்கியமான விஷயங்கள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21,700க்கும் அதிகமாக உங்களோட ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. வேக்கன்சி அதை விட பயங்கரமான ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 9,195 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ 9,000க்கும் அதிகமான வேக்கன்சி இருக்கும்போது அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆன்லைனில் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் வீடியோவும் இந்த வீடியோக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ராப்பராக வீடியோ ஃபாலோ பண்ணாலே போதும், ப்ராப்பராக உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 19/5/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கணும். ஆண்களும் சரி பெண்களும் சரி அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராப்பராக வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா விஷயமும் இந்த வீடியோக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எங்கே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்கும், நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ண அந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீல்ஸ் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் வந்து இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து ஷார்ட் டெமோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 2 லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நம்ம இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எதுக்கான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம். ஸோ கான்ஸ்டபிளில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அண்ட் ட்ரெயின்ஸ்மேன் அண்ட் பயனருக்கு வந்து கொடுத்துருக்காங்க கான்ஸ்டபிள். ஓகே, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். நீங்கள் அப்ளை பண்ணி கூட பேமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19/5/2026 ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்களுக்கு 19/5/2026 தான் உங்களுக்கு வந்து கடைசி தேதி. சரியா? ஸோ இது வந்து கான்ஸ்டபிளுக்கான போஸ்டிங்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப்போட போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக, அதாவது வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 9,195 வேகன்சி இருப்பதனால ஓவராலாக இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு புதுச்சேரியும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு தமிழ்நாடும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. சரி, அது தமிழ்நாடு புதுச்சேரினால நமக்கு தெரிஞ்சிடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வருது அப்படின்றதுனால ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுச்சேரிக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங் எவ்வளோ வேகன்சி இருக்குது, தமிழ்நாடுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது. தமிழ்நாடு மட்டுமே 673 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இது ஆண்களுக்கு மட்டும். பெண்களுக்கு பாருங்கள் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் போஸ்ட்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுலேயும் பாருங்கள் பெண்களுக்கு வந்து தனியாக வந்து இருக்குது. சரியா? ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதில் ஆண்களுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 673 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஜாப் வேகன்சியோட பயனர் விங்னு சொல்லுவாங்களா, அதாவது இந்த ஜாப்போட கேட்டகரி சொல்லுவாங்களா, அந்த கேட்டகரி வந்து எதை பொறுத்து சார்ந்திருக்கு அப்படின்னா போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேசன் அண்ட் எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா சார்ந்து இருக்கு. ஸோ டோட்டலாக 20 வேகன்சி இதுக்கு மட்டுமே ஆல் ஓவர் இந்தியா பேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21லேருந்து 27 வயதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 34 33 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 30 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கூட எல்லா வேகன்சியோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1/1/2026 இந்த தேதிக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஏஜ் லிமிட் இருக்கணும், அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டபிள் போஸ்டிங்கில் என்ன மாதிரி கேட்டகரி வைஸில் ஜாப் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள்ஸு, காப்லரு, கார்பெண்டரு, குக்கு, பெயிண்டரு, பக்லரு, கார்டனர், பைப் பேண்டு, பிராஸ் பேண்டு, டெய்லரு, பார்பர் கம் ஹேர் ட்ரெஸ்ஸர், வாஷர்மேன் அண்ட் உமன், வாட்டர் கேரியர், அந்த சஃபை, கரமாச்சி, மேசன், பிளம்பர், எலக்ட்ரிஷியன் சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் போஸ்டிங் கூட சின்ன சின்ன ஜாப் கேட்டகரியோட லிஸ்ட் இருக்கும் இல்லையா, ஒன்றுமே அப்படியே எல்லாமே கான்ஸ்டபிளாக போக மாட்டீங்க. அந்த கான்ஸ்டபிள்லேயே பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸில் வந்து பிரிச்சிருப்பாங்க.
ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகும்போது உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. நீங்கள் அப்போது இந்த விஷயங்களை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ இதோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பேஜ் இதே மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க. இல்லை உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க. இல்லை உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். உங்கள் இமெயில் அது மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ்க்குள்ள வரும். இதில் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்சது உங்கள் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. நீங்கள் ஸ்கூலு, காலேஜ் எல்லாம் எங்கே படிச்சிங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கினீங்க, எந்த ஸ்கூல் படிச்சிங்க, எந்த வருடம் படித்து முடிச்சிங்க, 10th 12th அந்த மாதிரி எல்லா விஷயமும் கேட்பாங்க. நீங்கள் அதெல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபைனலாக அப்ளை அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் டாக்குமெண்டேஷன் வந்து கேட்பாங்க. உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் 10th 12th முடிச்ச டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் பிரிண்ட் அவுட் ஒரு ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணி இந்த எல்லா விஷயங்களும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக கேண்டிடேட் லாகின் அப்படின்றதுக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல உங்கள் என்ன இமெயில் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ, என்ன பாஸ்வேர்டு கொடுத்து கிரியேட் பண்ணீங்களோ, என்ன கேப்சாவை கொடுத்தீங்களோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப்சாவில் கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ளே போனாலே இதுக்கு நீங்கள் செக் பண்ணது வந்து எல்லாமே ஓகேவா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிரைவிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th படிச்சிருந்தாலே போதும். ஹெவி இல்லைனா லைட் வெஹிக்கிள்ஸோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் மெக்கானிக் ஆர் மோட்டார் வெஹிக்கிளுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களாலும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 10th or 12th நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். அது டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 years இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தான். பட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் மெயினாக வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாலே ஸோ உங்களுக்கு 10th 12th இருந்தாலே நீங்கள் தாராளமாக வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ட்ரேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 10th 12th நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரேடு மூலமாக கேட்டிருக்காங்க. அது முக்கியம் வந்து கிடையாது. அதை வந்து விட்டுருங்க. பயணிஸ் விங்ஸை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் 10th 12th நீங்கள் படித்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் 10ஆம் 12ஆம் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். அந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிளான அனைத்து தகுதிகளுமே உங்கள்கிட்ட வந்து இருக்கும். ஸோ அதை வச்சே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ கான்ஸ்டபிளான கண்டிப்பாக பிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். பிசிக்கல் டெஸ்ட்டில் ஐ டெஸ்ட் வைப்பாங்க. உங்களோட ஹைட்டு, ஃபிட்னஸ், உங்கள் செஸ்ட் லெவலு, நெக்ஸ்ட் ரன்னிங் எந்த அளவுக்கு ஓடுறீங்க. ஸோ அந்த மாதிரி காமனான விஷயங்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு எவ்வளவு, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு எவ்வளவு, அப்புறம் கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக எப்பவுமே ஒரு கான்ஸ்டபிள் ஜாப்பில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதே தான் இதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுமே இருக்குது. 2 மணி நேரங்கள் இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க் வரைக்கும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொரு இதுக்கும் மார்க் 0.25 அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. 100 மார்க் வரைக்கும் உங்களால் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மீறி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியல, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் புரியல, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.